உதய் வெர்சஸ் விஜய் என்று வரும்போது நிச்சயமாக அது வந்து உதய்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏனென்றால் விஜய்க்கு வந்து ஒரு பல வகை டிஷ்ஷஸ் பண்ண முன்னாடி வச்சிருக்காங்க. உங்களை பசியாரும் வரை என்ன வேணா சாப்பிடலாம் என்ற நிலையில் தான் இருக்கிறது. அதனால விஜய் பெர்ஃபார்ம் பண்றதுல வந்து என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து ஒரு ஐயமோ இல்லை என்றால் அதில் ஏதோ ஒரு இவர் பண்ணுவாரா பண்ணல அதுக்கு வேண்டாம். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு சிஎம் என்பவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்பை பொறுத்தவரை, அமைச்சர்கள் என்ற பொறுப்பை பொறுத்தவரை தாராளமாக ரொம்ப சிம்பிளாக நீங்க வந்து எக்ஸலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். அவர் எதிர்கட்சி தலைவருக்கு அப்படி கிடையாது. எதிர்கட்சி தலைவர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்றால் அவர் நெஹ்ருவுக்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பல முறை வந்து எதிர்கட்சி வரிசையில் இருந்த நபர் என்று அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உதய்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதான் என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையாக நான் காண்கிறேன். எதிர்கட்சி தலைவர் என்பது ஸ்பான்டேனியஸாக இருக்க வேண்டும். ஒரு தவறு நடக்கிறது இல்லை என்றால் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது, ஆளுந்தரப்பு பேசும்போது டக்குன்னு எந்திரிச்சு அது பதில் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு. அது பல தருணங்களில் வந்து நடக்காது என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சட்டசபையில் வந்து ஒரு முதலமைச்சரனுடைய பணி இல்லை என்றால் ஒரு எதிர்கட்சி தலைவனுடைய பணி, அமைச்சர்களுடைய பணி என்னவென்று நம்ம ஒரு அடிப்படை புரிதல் வேணும். அந்த புரிதல் இல்லாமல் நான் வந்து சும்மா ஏன்னா உதய் வந்து 5 வருஷம் அமைச்சராக இருந்தார், இப்போ இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, விஜய்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்போ அதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலாம், அது எப்படி உதய் வெர்சஸ் விஜய்னு வரும்போது விஜய் வந்து வில் வாக் ஆல் ஓவர் உதய் இல்லை என்றால் விஜய் வந்து டெஃபினட்டாக உதயை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எப்படி சொல்கிறது என்ற அந்த கேள்வி இருக்குது இல்லையா? நியாயமான கேள்வி தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அஃப்கோர்ஸ் என்னை நிறைய பேர் திட்டிருக்கீங்க, அதெல்லாம் பரவாயில்ல. இது இந்த சைபர் ஸ்பேஸில் இருக்கும்போது நமக்கு என்ன வேணால் சொல்லலான்றது இருக்கிறது. அதை தாண்டி நமக்கு நாகரிகம்ன்றது நமக்கு ஒரு எல்லளவு கூட கிடையாது இல்லையா? அப்போ வந்து நமக்கு மனசில் வர்றது எல்லாமே சொல்லலாம். அதை தாண்டி வந்து பெய்டு ஆளுகளும் இருக்கிறாங்க. அவர்களும் என்ன டார்கெட் பண்ணணும்னு பண்ணிட்டு என்ன சொன்னாலும் டார்கெட் பண்ணுவாங்க. அது ஒரு பிரச்சனையாக நான் காணவில்லை. அப்போ ஆனால் இது பேசிக்காக அடிப்படையாக விளக்க வேண்டும். இப்போ நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். ஏன்ப்பா ராஜீவ்காந்தி வந்து பெர்ஃபார்ம் பண்ணலையான்ட்டு. அதற்கு கொஞ்சம் அவ்வளோ வரலாறு தெரியாத நபர்கள் கூறியிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி என்ன பெர்ஃபார்ம் பண்ணார், ஹவு கேன் யூ சே தேட்ங்கிறது. ராஜீவ்காந்தி வந்து தானுங்க மாடர்ன் இந்தியாவினுடைய ஃபவுண்டருங்கிறது ராஜீவ்காந்தி தானுங்க. அடித்தளம் அமைத்து கொடுத்த நபர் என்பது ராஜீவ்காந்தி தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக கம்ப்யூட்டர் கொண்டு வர்றாரு. அதாவது கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் என்ற விஷயத்தை கொண்டு வர்றாரு. அவர் அதிகாரத்துக்கு வந்தோடனே 84 வந்து அவருடைய தாயார் இறந்து போகிறார். அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி இது அவர் ஒரு ஏர்லைன் பைலட்டாக இருந்தவர் வந்து இது லிட்டரலி கிராஷ் லேண்டட்னு எடுத்துக்கொள்ளலாம் இன்டு பாலிடிக்ஸ். அப்படி தான் அவர் வர்றாரு. ஆனால் அந்த டைமில் என்னை போன்றவர்கள் நான் வந்து திங்க் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு சமயம் நினைக்கிறேன். +1 +2 பியூசி எங்கள் ஊரில் பண்ணிகிட்டு இருந்தோம். பிடிசி ப்ரீ டிகிரி கோர்ஸ் கேரளாவில் பண்ணிகிட்டு இருந்த அந்த சமயத்தில் வந்து நாங்கள்லாம் எதிர்த்தோம் அதை வந்து. அதாவது இது வந்து வேலை வாய்ப்புகள் வந்து குறைக்கும், அங்கே பேங்க்கில் இருக்கிற நபர்களுடைய வேலையை பறிக்கும் என்ற அடிப்படையில் வந்து நானும் வந்து அப்போ கேம்பஸ் பாலிட்டிக்ஸ் ஆக்டிவாக இருக்கிற சமயம் அங்கே கேரளாவில். இப்போவும் கேம்பஸ் பாலிட்டிக்ஸ் இருக்குது, அங்கே காலேஜ் கேம்பஸில் இருக்குது. அப்போ வந்து ஸ்கூலில் கூட பாலிட்டிக்ஸ் இருந்தது. அதன் பிறகு வந்து ஸ்கூலில் வந்து அதை வந்து தடுத்து விட்டார்கள். ஏன்னா ஸ்கூலில் நீங்கள் பாலிட்டிக்ஸ் வச்சா நம்ம விளைவு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து அங்கே தடுத்துறாங்க. ஆனால் காலேஜில் இப்போ பாலிட்டிக்ஸ் இருக்குது. அப்போ அந்த தருணத்தில் நாங்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். ஆனால் கம்ப்யூட்டரைசேஷனுக்கு வித்துட்டதே அந்த இடத்துல தான். நமக்கு தெரியும் வேலை வாய்ப்புகள் ஒன்றும் பறிபோகவில்லை. இப்போ ஸ்கில் செட்ஸ் மட்டும்தான் மாறி இருந்தது. லெட்ஜர் வைக்கிற இடத்துல வந்து அது வந்து ஆட்டோமேட்டட் லெட்ஜராக இல்லை என்றால் இந்த எக்ஸல் ஷீட்ஸாக மாறுது. இதெல்லாம் நான் பார்த்த விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து கோபால் தான் இருந்தது. அதன் பிறகு வந்து பாக்கி இருக்கிற விஷயம் பேசிக்கு கோபால் இதெல்லாம் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களாக இருக்கிறது. அதனால் ஞாபகத்தில் இருக்கிறது. ஸோ அதன் பிறகு இதுதான் அவர் முதன்மையான கொண்டு வந்தார். அப்புறம் தான் இந்த STD ISD என்ற விஷயம் கொண்டு வந்தார்கள். அது
யாருக்கும் அறியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம இப்போ எல்லாம் மொபைல் ஃபோனில் உட்காந்து கொண்டு இருக்கிறோம். அந்த காலங்களில் வந்து ட்ரங்க் கால், நீங்கள் உங்கள் அப்பாட்டையோ அம்மாட்டையோ கிராண்ட் ஃபாதர்கிட்டையோ எல்லாம் கேட்டு பாருங்க. ஒரு ட்ரங்க் கால் அடிக்கிற, அதாவது இங்கிருந்து டெல்லிக்கு ஒரு கால் பண்ணுறது, அது சென்னை வாரியர்ந்து ஒரு பெருநகரத்துலேருந்து இன்னொரு பெருநகரத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளாலே உயிர் போடுங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ண வேண்டும். அதாவது உங்களுடைய டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வந்து கூப்பிட்டு, அதாவது ஃபிக்ஸட் லைன் பற்றி சொல்கிறேன், இப்போ டெலிஃபோனை பற்றி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபிக்ஸட் லைன் டெலிஃபோனில் வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை கூப்பிட்டு அங்கே நீங்கள் வந்து கால் புக் பண்ண வேண்டும். அதன் பிறகு காத்துட்டே இருக்கணும். எத்தனை மணி நேரம் ஆனாலும் காத்துட்டே இருக்கணும். எப்போ கால் வரும்னு தெரியாது, எப்போ கனெக்ட் ஆகணும்னு தெரியாது. அதன் பிறகு தான் அங்கிருந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்து கூப்பிட்டு சொல்வார்கள். ஒருவேளை அது வந்து 10 மணி நேரம் கூட ஆகலாம், அதுக்கு மேலேயுமான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்புறம் லைட்னிங் கால்னு இருக்கிறது. இந்த மாதிரி பல விதமான கால்ஸ் இருக்குது. ட்ரங்க் கால், லைட்னிங் கால்னு எல்லாம் லோட்டலஸ்க்குன்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூரோக்ரஸியினுடைய அந்த உச்சகட்டத்தில் இருக்கின்ற, ரெட் டேப்பினுடைய உச்சகட்டத்தில் இருக்கின்ற விஷயங்களாக இருந்தது. அதை ராஜீவ் காந்தி வந்து கம்ப்ளீட்டாக முற்றிலும் எடுத்து தூக்கி வீசி எறிஞ்சிட்டு STD/ISD நேஷனல் டயலிங் வந்து கொண்டு வருகிறார். அப்போ அதனால தான் சாம்பிட்ரோட இம்பார்ட்டன்ஸ், கம்ப்யூட்டரைசேஷன், இந்த STD/ISD தான், அதுதான் சாம்பிட்ரோட இம்பார்ட்டன்ஸாக நான் கருதுகிறேன். அப்போ அதன் பிறகு வந்து நீங்கள் ஒரு பிசிஓக்கு போனால் போதும், அங்கே நீங்கள் வந்து STD பண்ணிடலாம். இல்லைன்னா ISDனா இன்டர்நேஷனல் காலிங், இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரைபர் டயலிங் இது என்ற ஒரு இது வருது. ஸோ ஃபிக்ஸட் லைனில் இருக்கின்ற மாபெரும் ரெவல்யூஷன் என்று எடுத்துக்கொண்டால் அது ராஜீவ்காந்தியினுடைய டைம்லாம் வருது. அதன் பிறகு அவர் செய்த பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெரஸ்ட்ரியல் டெலிவிஷன் வந்து எல்லா ஊருக்கும் வந்து தொலைக்காட்சி போய் சேர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து டெரஸ்ட்ரியல் டெலிவிஷன் நெட்வொர்க் வந்து ஒரு 400 டவர் வந்து இந்தியாவுக்கு எம்பாடும் போடுகிறார். அதில் தான் வந்து எங்கூருக்கெல்லாம், நான் ஷொர்ணூரில் இருந்த அந்த டைமில் எங்கூருக்கெல்லாம் அப்போ தான் முதல் முறையாக ஒரு டெலிவிஷனே வருது. நான் ஃபஸ்ட்டு முதல் முறையாக பார்க்கும்போது, நியூஸை பார்க்கும்போது அதில் வேர்ல்ட் திஸ் வீக் என்று சொல்லி பிரணாய் ராய் வந்து தூர்தர்ஷனுக்காக செய்து கொண்டிருக்கின்ற அந்த செய்தி, ஐ திங்க் 1989 தான் எங்கள் ஊருக்கு வருது, டெலிவிஷன் வருகிறது. அதன் பிறகு அதெல்லாம் உட்காந்து பார்த்தோம். இதெல்லாம் ராஜீவ்காந்தியினுடைய பெரிய மாபெரும் கான்ட்ரிபியூஷன்ஸாக இருந்தது. அதாவது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ராஜீவ்காந்தி, ஒன்றும் தெரியாத ராஜீவ்காந்தி. அவர் வந்து அட்வைசர்ஸினுடைய அந்த ஒரு வளையத்தில் தான் இருந்தார், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருந்தார். அவர் செய்த விஷயங்களாக இருக்கிறது. அதன் பிறகு இலங்கை அக்காடு, இந்தியா ஸ்ரீலங்கா அக்காடை தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்க. இதுவரை வந்து இலங்கை தமிழர்கள் வாழ்வில் வந்து ஏதாச்சும் ஒரு மேம்பாடு வேண்டும் என்றால் அது இன்னைக்கும் வந்து இந்தியா ஸ்ரீலங்கா அக்காடுன்றது தான் பேசிக்கொண்டார்களே தவிர அதை தாண்டி வேற ஒரு அக்காடோ இல்லை என்றால் ஒரு சொல்யூஷனோ இதுவரை வரவில்லை. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது, வேற விஷயம். ராஜீவ்காந்தி தான் அஸ்ஸாம் அக்கார்டு கொண்டு வந்து அஸ்ஸாமில் வந்து இன்னைக்கு பீஸ் நிலவுறதுனால அதுக்கு காரணம் ராஜீவ்காந்தி. பஞ்சாப் அக்கார்டு கொண்டு வந்து பஞ்சாபில் வந்து பீஸ் நிலவி கொண்டிருந்த, ஹி பிராட் பீஸ் டு பஞ்சாப். ஜம்மு காஷ்மீரை வைத்துக்கொண்டு காஷ்மீர் அக்கார்டு என்ற ஒரு விஷயத்தை பண்ணார். அந்த சமயத்தில் வந்து டெஃபினட்டாக காஷ்மீரில் பீஸ் இருந்தது. அதன் பிறகுதான் பல பிரச்சனைகளாக மறுபடியும் அது வெடிக்கிறது. 89 எலெக்ஷனுக்கு பிறகு அது வந்து மறுபடியும் வெடிக்கிறது. அப்போ இது இவ்வளவு செய்த ராஜீவ்காந்திக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. ஹி வாஸ் எ பைலட். அப்போ அதனால என்ன நான் சொல்ல வர்றேன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸு, ப்ரோக்ராம்ஸு எல்லாமே சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் துரிதமாக செயல் பார்த்து பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஆப்ஷன். சார் இந்த வரல தொடங்க, இந்த வரல தொடங்க, இந்த வரல தொடங்க, இந்த வரல தொடங்கன்னா எந்த வரல தொடறீங்களோ அந்த ஆப்ஷனாக இருக்கும். அதாவது பேசிக்கலி ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதிகாரி வர்க்கம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாதையில் வந்து ஒரு ஸ்டேட்டோ ஒரு நாடோ வந்து பயணித்து கொண்டிருக்கும். அதுதான் ராஜீவ்காந்தியினுடைய சக்ஸஸ் என்பது. அவர் வந்து கரெக்டாக அவரால் வந்து சூஸ் பண்ண முடிஞ்சு. இது இப்படி செய்தால் இதனுடைய விளைவு இப்படியா இருக்கும், இது நன்றாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டு ஹி வாஸ் லக்கி என்று கூட நான் சொல்லுவேன். அந்த லக்குனால தான் இன்னைக்கு வந்து இந்தியா இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நாம் வந்து அதை மறந்து விட முடியாது. இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிரைம் மினிஸ்டர், ஒரு மண்ணும் தெரியாத ஒரு பிரதமர். அவர் வந்து 1977 சஞ்சய் காந்தியினுடைய மரணத்துக்கு பிறகுதான் அவர் வந்து வீட்டிலேயே அதிக நாள் தங்க ஆரம்பிக்கிறார். அதாவது இந்திரா காந்தி கூட இருக்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் உண்மை நிலை, இதெல்லாம் நம்ம அறிந்த விஷயம்தான். அப்படி இருக்கின்ற ஒரு நபர் தான் இவ்வளவு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். இது யாரும் மறுக்க முடியாது. நான் பலமுறை கூறியிருக்கிறேன், ராஜீவ் காந்தியினுடைய அந்த கோர சம்பவம் நடக்கவில்லை என்றால் இந்தியா வந்து இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கும். 1989 தேர்தலில் வந்து அவர் வந்து தோற்று போறார். அப்கோர்ஸ் ஒன் டைம். அதானுங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவர் வந்து தாராளமாக ஏதோ ஒரு கபாலில் ஏதோ ஒரு கூட்டணியில் வந்து போய் மாட்டிக்கொண்டு அதன் பிறகுதான் விபி சிங் என்ற அவருடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அதிலிருந்து வெளிவருகிறார். அப்புறம் சொல்றாரு, இது இந்த அளவுக்கு ஊழல் இருக்கின்ற ஆள்கிட்ட நான் எப்படி வேலை செய்கிறது. பொஃபோஸ் என்ற மாபெரும் ஊழல், அது வந்து ஒரு பொஃபோஸ் என்ற ரக கன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பிற்காலத்தில் நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயமா இருக்கிறது. அதெல்லாம் அடுத்த கதையில் வேணா சொல்லலாம். பட் இன்றைய சூழலை சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ செய்த ராஜீவ் காந்தி அவர் வந்து அந்த கோட்டரியில் மாட்டிக்கொண்டு தவிர்த்து கடைசியில் வந்து 89 அவருக்கு அதிகாரத்துக்கு திருப்பி வர முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படுது. அதுவும் நடந்தது. ஆனால் இந்தியாவினுடைய மாடர்ன் இந்தியாவினுடைய ஃபவுண்டர் என்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடித்தளம் அமைத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி தவிர வேறு யாருமே கிடையாது. நாம் வந்து மறுக்கவும் முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுதான் இன்றைக்கு விஜய் கிட்ட இருக்கின்ற ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். விஜய்க்கு ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அதிகாரிகள் வந்து ஆப்ஷன் கொடுப்பார்கள். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ மேட்டர் வந்து சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு, அந்த விஷயங்களில் வந்து நாம் எப்படி செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் என்பது வந்து அதிகாரிகள் வந்து ஆப்ஷன் கொடுப்பார்கள். எந்த பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று ஆப்ஷன் கொடுப்பார்கள். விஜய் வந்து இது உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. அப்போ ஏறத்தாழ வந்து விஜய்க்கு வந்து ஒரு பல வகை டிஷ்ஷஸ் பண்ண முன்னாடி வச்சிருக்காங்க. உங்களை பசியாரும் வரை என்ன வேணா சாப்பிடலாம் என்ற நிலையில் தான் இருக்கிறது. அதனால விஜய் பெர்ஃபார்ம் பண்றதுல வந்து என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து ஒரு ஐயமோ இல்லை என்றால் அதில் ஏதோ ஒரு இவர் பண்ணுவாரா பண்ணல, அதுக்கு வேண்டாம். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு சிஎம் என்பவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. எங்க 68 வயசுல தான் மு.க. ஸ்டாலின் வந்து முதல் முறையாகத்தான் சிஎம் ஆகிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாகத்தான் 2017 முதலமைச்சர் ஆகிறாரு. அந்த 2017 ஆன முதலமைச்சர் வந்து கோவிட் காலத்தில் நன்றாக பணியெடுத்தார். ஊழல் நடந்ததுன்ற வேற விஷயம், ஆனால் நன்றாக பணியெடுத்தார். we cannot forget what எடப்பாடி பழனிசாமி did during the கோவிட் பீரியட். அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் வந்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவர்கள் வந்து அந்த துரிதமான பணிகளை வந்து ஆரம்பிக்கிறார். முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்பை பொறுத்தவரை, அமைச்சர்கள் என்ற பொறுப்பை பொறுத்தவரை தாராளமாக ரொம்ப சிம்பிளாக நீங்க வந்து எக்ஸலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதிகாரிகள் கொடுக்க இந்த ஆப்ஷன், அந்த ஆப்ஷன்ல நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றீங்களோ, இல்லை என்றால் உங்க பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் பொறுத்தளவில், இல்லைன்னா உங்க ஐடியாலஜி பொறுத்தளவில் வந்து இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் ஒரு புது பாதை கூட தேர்ந்தெடுக்கலாம். அதில் வந்து யாரும் மாற்றுக்கிறது இல்லை. கலைஞர் அதை செய்து கொண்டிருந்தார். பலமுறை வந்து அதிகாரிகளுடைய அந்த அட்வைஸ்ல வந்து அவர் பல திருத்தங்கள் கொண்டு வருவார். அது உங்களால் கேப்பபிளா இருந்தால் நீங்க செய்யலாம். அதுல எனக்கும் மாற்றுக்கிறது இல்லை, தாராளமாக செய்யலாம். ஆனால் பல இடங்கள்ல வந்து அதை செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது துரிதமாக போய்கொண்டிருக்கு, நான் எதுக்கு வை ஷுட் பி அப்செட்னு சொல்லிட்டு திஸ் ஆப்பிள் கார்ட்னு சொல்லிட்டு தாராளமாக அப்படி போகலாம். அதனால வந்து விஜய் என்ற முதலமைச்சருக்கு இல்லை என்றால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எந்த ஒரு முதலமைச்சரானாலும் அவர்களுக்கு பர்ஃபார்ம் பண்றது வந்து மிக எளிதான ஒரு விஷயமா இருக்கிறது. தே ஷுட் ஜஸ்ட் சூஸ் பிட்வீன் த ஆப்ஷன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அப்படி கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்றால், அவர் முக்கியமான களம் என்பது அசம்பிளிக்குள்ளாலதான், சட்டசபைக்குள்ளாலதான் அவருடைய களமா இருக்கிறது. அந்த களத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சட்டசபையினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் அனைத்து ரூல்ஸும் வந்து உங்களுக்கு பை ஹார்ட் தெரிய வேண்டும். அது தெரியுமா என்ற அந்த கேள்விதான் இருக்கிறது. அது அனைவருக்கும் தெரிஞ்ச கொள்ளக்கூடிய வாய்ப்பில்லை. ஒரு துரைமுருகன் அப்படியே கடன் எடுத்து விடுவார். இன்னைக்கு அவர் அப்கோர்ஸ் சட்டசபையில் கிடையாது. அதே மாதிரி எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார். இந்த பக்கம் பொன்னையன் இருந்தாரு, தம்பிதுரை இருந்தாரு, அந்த மாதிரி பல நபர்கள் வந்து அதிமுகலையும் இருந்தாங்க, திமுகலையும் இருந்தாங்க. இந்த சட்டசபையினுடைய நடவடிக்கைகள் வந்து உங்களுக்கு வந்து நீங்க கரைச்சி குடிச்சிருக்கணும்னு எடுத்துக்கலாமே. அது அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜரல் இஷ்யூல வந்து நீங்க தாராளமாக எழுது நின்று ஒரு விஷயத்தை வந்து எழுப்ப முடியும். அது என்னை பொறுத்தவரை வந்து நெஹ்ருவுக்கு என்ன அட்வான்டேஜ் பண்ணீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பல முறை வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த நபர் என்று அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தண்டராம்பட்டு வேலுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தங்கந்த நர்ஸுக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து கொண்டு தங்கந்த நர்ஸோ இல்லை வேலுவோ இல்லை என்றால் நேரு எடுத்துக்கொண்டீங்கன்னா 2011 2021 வந்து வரை 10 வருட காலம் வந்து எதிர் தரப்பில் இருக்கின்ற அந்த வரிசையில் வந்து அமர்ந்து கொண்டு அவர்கள் அரசாங்கத்துக்கு எவ்வளவோ வந்து இன்னல்கள் செய்தார்கள். they have embarrassed the government in many occasions. அப்ப அவர்களுக்கு 3 பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உதய்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதான் என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையாக நான் காண்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஸ்பான்டேனியஸாக இருக்க வேண்டும். ஒரு தவறு நடக்கிறது இல்லை என்றால் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது, ஆளுந்தரப்பு பேசும்போது டக்குன்னு எந்திரிச்சு அது பதில் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கு. அது பல தருணங்களில் வந்து நடக்காது என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது அம்மையார் ஜெயலலிதா இருந்த சமயத்தில் வந்து அது ஒரு ஏறத்தாழ ஒரு அயர்ன் ஹேண்டோட தான் அசம்பிளி நடந்து கொண்டு
கொண்டிருக்கும். அந்த தருணத்தில் வந்து பெரிதாக எதிர்க்கட்சி தலைவர் கூட பேச முடியாது. கலைஞர் ஜெயலலிதா வந்த பிறகு வந்து கலைஞர் வந்து அந்த எதிர்க்கட்சி வரிசையில் வந்து உட்கார்றதை வந்து தவிர்த்து விட்டார். அதற்கு முன்னால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த அசம்பிளியில் வந்து ஒரு லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரியில் போய் உட்கார்ந்து படிக்கலாம் என்றெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. கன்னிமரா லைப்ரரியிலையும் பல சான்றுகள் இருக்கிறது, பல புத்தகங்கள் இருக்கிறது. அதில் சுவாரஸ்யமான எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் எவ்வளவோ நடந்திருக்கிறது. கலைஞர் வந்து எதிர்வரிசையில் இருப்பார், எம்ஜிஆர் வந்து ஆளுங்கட்சி இப்போ முதலமைச்சராக இருப்பார். எவ்வளவோ நுணுக்கங்கள், எவ்வளவோ வந்து சட்டிலிட்டிஸ் வந்து அவருடைய அந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த எக்ஸ்சேஞ்சஸ், அந்த ரிப்பேட்ரிஸ் இல்லை என்றால் அந்த குவிக் விட்னஸ் வந்து அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு இடம் தான் சட்டசபையாக இருக்கிறது. அப்போ இங்கே சப்போர்ட் கிடையாது, இங்கே அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடையாது, யாரும் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடையாது. யாருன்னா உங்கள் அருகில் இருக்கின்ற நபர்கள் வேணால் சொல்லுவாங்க தவிர அதிகார வர்க்கம் வந்து உங்களோட இருக்காது. அதிகார வர்க்கம் வந்து நிச்சயமாக ஆளுங்கட்சி தரப்புல இதாக இருக்கும் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அது உங்ககிட்ட எவ்வளோ அந்யோன்யமாக பழகினா இல்லை என்றால் உங்க கூட ஏறத்தாழ வந்து கழக உடம்பு பார்ந்த நபரானாலும் சரி, அவர்கள் அதிகார வர்க்கமாக இருந்தால் அவர் வந்து தே ஹேவ் டு லிசன் டு தி கவர்மெண்ட் என்பதுதான் உண்மை நிலை. பெரிதாக உங்களுக்கு ஒன்றும் உதவி செய்திட முடியாது. அப்போ அதனால தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவரினுடைய ரோல் என்பது ஹோல்டிங் த கவர்மெண்ட் டு அக்கௌண்ட். அந்த ஹோல்டிங் டு த கவர்மெண்ட் டு அக்கௌண்ட் என்பது அங்கே அந்த தருணத்தில் செய்ய வேண்டும். ஒரு தப்பு நடக்கிறது, ஒரு பிரச்சனை நடக்கிறது, இல்லை என்றால் இது ஒரு இஷ்யூ வந்து உங்களுடைய நோட்டீஸுக்கு வரும்போது அந்த மினிட்ல வந்து உங்களால் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து எந்திரிச்சு நின்று பேச வேண்டும். இதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவரினுடைய நிலையாக இருக்கிறது. இது பல நபர்கள் வந்து பல வருட காலம், 10 வருட காலம், 20 வருட காலம் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவர்களாக வரும்போது அவர்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். வாஜ்பாய் வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் எவ்வளோ நல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாருன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்போது அவருடைய அந்த போயட்ரி, உருது போயட்ரி, அதே மாதிரி அரசாங்கத்தை வந்து கிண்டல் கேலி பண்ணதில் வந்து ஒரு சிறந்த நபராக அவருடைய இந்த வாஸ்ட் ரீடிங், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லிட்ரேச்சர், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிட்டி, இந்தியாவுடைய பாலிட்டி எல்லாம் வந்து அத்வானிக்கு அவ்வளோ கிடையாது. அத்வானி ரொம்ப ஒரு ஆர்கனைசேஷன் மேன். ஆனால் வாஜ்பாயினுடைய அந்த ரிப்பேட்ரிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். டு த எக்ஸ்டென்ட் தட் அவர் வந்து பிரதமரான பிறகு அவருடைய ஸ்பீச்சஸே ரொம்ப ரொம்ப போரிங்காக மாறிவிட்டது. கடைசியில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு நாள் வந்து அவர் பாராளுமன்றத்திலே கூறுகிறார், இதை பாருங்க, நான் வந்து பிரதமரானதுனால எனக்கு ஃப்ரீயாக கூட பேச முடியாத ஒரு நிலையில் வந்து நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். நான் வந்து அரசனுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை மட்டும்தான் பேச வேண்டும் ஒரு நிலை இருக்கிறது. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பக்கம் உட்காந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கூட அவர் சொல்லியிருக்கிறார். சந்திரசேகர் பிரதமராக இருந்த ஒரு சிறிய காலம் பிரதமராக இருந்த ஒரு நபர், அவரும் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்திருக்கிறார். அவருடைய அஃப்கோர்ஸ் அவரெல்லாம் ஹிந்தியில் தான் பேசுவார்கள். அப்படி இருந்தால் கூட அவருடைய பேச்சுக்கள் என்பது அந்த அளவுக்கு வந்து சுவாரஸ்யமாக, அந்த அளவுக்கு வந்து பங்க்சுவேட்டட் வித் ரூரல் ஹியூமர், இந்தியாவினுடைய அடித்தட்டு மக்களினுடைய விஷயங்களை வந்து நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் அதனுடைய காம்பீரியத்தையும் கன்வே பண்ணுற இடத்தில் இருக்கின்ற மனிதர்கள் பேசிய அந்த அளவுக்கு அவர்கள் வந்து பேசக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்தனால் நான் இதை கூறுகிறேன். இதையெல்லாம் தாண்டி இந்த உதய் வெர்சஸ் விஜய் என்று வரும்போது நிச்சயமாக அது வந்து உதய்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏனென்றால் எவ்வளோதான் நம்ம வந்து விஜயும் ஒரு நெப்போ கிட் தான் என்று சொன்னால் கூட அவருக்கு ஒரு காலத்திலும் வந்து அவருடைய ஃபேமிலிக்கு ஒரு காலத்திலையும் வந்து அரசியல் அதிகாரம் இருந்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் நெப்போ கிட் ஆனதுனால தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாரு, அவருடைய தகப்பனார் தான் லான்ச் பண்றாரு. இதெல்லாம் உண்மையா இருந்தால் கூட அரசியல் அதிகாரமோ ஒரு he has never had wielded political power, he has never wielded administrative power. அந்த உதவி வந்து நிச்சயமாக உதவிக்கு இருந்தது என்பதுதான் உண்மை நிலை. from the day he was born என்பதுதான் உண்மை நிலை. இந்த கம்பேரிசன் இதனால தான் பிரச்சனையாகிறது. இந்த கம்பேரிசன் வரக்கூடாது என்பதுதான் பலரும் திமுகலையும் வெளியும் விரும்பி கொண்டு இருந்தார்கள். இந்த கம்பேரிசன் வந்துருச்சு. ஒரு நம்பர் கூட்டது மாதிரி இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுங்க அப்படின்னு கூறாரு. அடுத்த ஜென்ரேஷன்லாம் கிடையாதுங்க. ஒருத்தர் 51 வயசு, இன்னொருத்தருக்கு வந்து ஐ திங்க் நியர்லி 15 நினைக்கிறேன். அந்த ஒரு நிலையில் தான் இது போய்கொண்டிருக்கிறது. எனக்கு 58, விஜய்க்கு வந்து 51 நினைக்கிறேன், உதய்க்கு நியர்லி 15 நினைக்கிறேன். அப்போ இது அடுத்த ஜென்ரேஷன்லாம் கிடையாது. இது ஏறத்தாழ என்னுடைய ஜென்ரேஷன் தான். ஸோ அந்த ஒரு பேச்சுக்கும் அர்த்தம் இல்லை, அதில் அடிப்படை இல்லை என்று நான் கருதுகிறேன். ஸோ இதை நான் விளக்க வேண்டும் என்று நினைத்தேன், வேற ஒன்றும் கிடையாது. அசம்பிளி என்ற அந்த சிச்சுவேஷன் வந்து முழுக்க ஆளுங்கட்சியினுடைய கையில் இருக்கின்ற ஒரு ஃபீல்டாக இருக்கிறது. அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ஷைன் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க வேண்டும். அஃப்கோர்ஸ் உதய் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது என்பது யாரும் மறக்கவும் முடியாது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.